ஹலோ கைஸ், இன்னைக்கு ஸ்வாட் கார்ட் மான்வாவோட எபிசோட் 17 தான் பார்க்க போகிறோம். இந்த மான்வாக்கு மற்ற மான்வா மாதிரி டக்குன்னு சாப்டர்ஸ் விடுவாங்களான்னு கேட்டால் அதுதான் கிடையாது. ஏன்னா இப்போவும் ஒரு 10 சாப்டரோ இதோ தான் வந்திருக்கு. ஸோ வந்த வரைக்கும் போடுறேன், மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ ரியோமா டக்காஷியோட நிலைமையை ரொம்ப மோசமாக்கிறான். நம்ம ஹீரோவோட கிக்கில் அவனோட தலை அப்படியே தரையில் நசுங்குது. அங்கே இங்கே ஒண்டி விடாமல் டோஜன் ஒரு பயங்கரமான கிக் அடிக்கிறான். அடிச்ச அடியில் ஆள் எங்கேயோ போய் விழுறான். அங்கே டக்காஷிக்கு ஒன்றுமே புரியல. எப்படி இவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கான்? யாரு சாமி இவன்? நான் கேள்விப்பட்டதெல்லாம் வச்சு பார்த்தா இவன் வேற மாதிரில இருக்கான். ஹீரோ ஒரு முறைப்பானா, அதுக்கே ஆள் பயந்து போயிடறான். போற போக்க பார்த்தா நான் இங்கே தான் சாக போறேன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல ஆளு தெச்சிக்கணும் ஓடுறான். ஆனா நம்ம டோஜன் எங்க விட போறான்? டோஜன் அப்படியே முன்னாடி வந்துடுறான். என்ன ஆச்சு? நீ தான் அங்க ஃபைட்டை என் கூட ஆரம்பிச்ச, இப்போ என்னன்னா அப்படியே ஓடி போய் தப்பிச்சிடலான்னு பாக்குறியோ? அங்க டக்காஷிக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. டக்காஷி அங்க பயந்துங்கன்னே சொல்றான், ப்ளீஸ் என்னை தயவு செஞ்சு விட்டுரு, என்னை உயிரோட விட்டுரு. என்னது, நான் உன்னை அப்படியே போக வேண்டாமா? ஆனா ஆரம்பிச்சது நீதான் எப்படின்னு கைய வச்சு ஓங்கி ஒன்னு மூஞ்சிலே வைக்கிறான். அவனோட மூஞ்சோட ஷேப்பே ஒரு மாறி மாறும். இதை பாக்குற ஜூயாங்கு ஜங்கு பின்னாடி இருக்க எல்லாருமே அப்படி ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த அட்டாக் மூலமா டக்காஷியோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. அங்க டக்காஷி மயங்கியே போயிடறான். அப்படி இருக்கும் போதும் நம்ம டோஜன் விடவே இல்லையே. காலை வச்சு மிதின்னு பயங்கரமா மிதிக்கிறான். நம்ம ஜூயாங் கிட்ட அந்த பொண்ணு சொல்றான், ஹேய் ஜூயாங், நம்ம தான் டோஜனை தடுக்கணும், இல்லைன்னா அவ்வளவுதான். டக்காஷியோட கதையை மூஞ்சாலும் ஆச்சரியம் இல்லை. அங்க அடி நடிக்கும் போது நம்ம ஜூயாங் சொல்றான், டோஜன் நிறுத்து, நீ இதே மாதிரி தொடர்ந்து அடிச்சுனா ஆள் அங்கேயே இறந்து போயிடுவான். நீங்க அதை பத்திலாம் கவலைப்பட வேணாம், இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் ஏத்துக்கிறேன். நீ என்ன சொல்லிருக்க, என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி? அதான் நான் இருக்கல. நான் இருக்கும் போது அந்த மாதிரி விஷயங்களை நான் நடக்க விட மாட்டேன். அப்புறம் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி? அட ஜூயாங், நீ என்ன சொல்லிருக்க? நான் இவங்கள மாதிரி நிறைய ஆளுங்களை பார்த்துட்டேன். இவங்களை அப்படியே விட்டா வேலைக்காவது கொண்டுடலாம். ஆனா நம்ம டோஜனை அவன் தடுக்கிறான். அங்க டக்காஷி கிட்ட வராங்க. டக்காஷியோட நிலைமை மோசமா இருக்கு. அங்க மயங்கி போய் கிடக்குறான். ஆனா அப்பயும் டோஜனுக்கு அவனோட வெறி அடங்கல. அங்க போய் மூச்சு விட்டலாம் அப்படின்னு அவன் போலான்னு பாப்பான். அங்க ஜங்கும் பின்னாடியே ஜூயாங்கும் தான் அப்படியே பிடிக்கிறாங்க. வேணா டோஜன், நீ அப்படி பண்ணாத, இப்போதைக்கு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கூட மோதுனா என்ன ஆகும்னு, அதனால விட்டுரு. உங்க ஜங்கோ மத்தவங்க கிட்ட கத்தி சொல்றான், இப்பயாச்சும் உங்களுக்கு புரியுதா? எங்க கிட்ட ஏதாச்சும் பண்ண பார்த்தா கடைசியில உங்களோட நிலைமை இப்படிதான் ஆகும். எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க இதுக்கு மேலேயும் அப்படி பண்ண மாட்டோம். ஆனா அவங்க கேட்கிற மன்னிப்பு நம்ம டோஜனுக்கு போதுமானதா தான் இருக்கதா? அதனால ஆளு குனிய சொல்றான், முட்டி போட்டு மன்னிப்பு கேளுங்க. அங்க இதை கேட்ட உடனே அவங்களும் முட்டி போட்டு என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு அங்க மன்னிப்பு கேட்கறாங்க. அந்த இடத்துல நம்மளும் சொல்றான், நீங்கெல்லாம் யாக்கூசா தானே? நான் கேள்விப்பட்டிருக்கேன். யாக்கூசா ஏதாச்சும் ஒரு வேலையை சொதப்பிட்டா அவங்களோட பாடி பார்ட்ஸ், அதாவது அவங்களோட ஃபிங்கர், அந்த மாதிரி விஷயத்த அவங்க வெட்டுவாங்களாம். அப்படி இருக்கும் போது நீங்க வெட்ட மாட்டீங்களா? வெட்டுங்க. இதை கேட்டவுடனே அவங்களுக்கு அல்ல அங்க திரும்ப அவங்க மன்னிப்பு கேட்கறாங்க. அட தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க இதுக்கப்புறமும் அப்படி பண்ண மாட்டோம். அங்க இப்படியெல்லாம் டோஜன் பண்ணும் போது அவங்களுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. இருந்தாலும் டோஜன் முன்னாடி அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அதனால அவங்க பல்ல கச்சுன்னு எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல இருக்காங்க. சைட்ல இதை பாக்குற ஜங்கோட டீம்லாம் பயங்கரமா சிரிக்கும். இப்படி அந்த நாள் முடியுது. இதுக்கப்புறம் சீன் அப்படியே பிரேசிலுக்கு வந்து பிரேசில்ல நம்ம ஜூயாங்கோ ஜங்கும் ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண அவர் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வர்றாரு. ஏன்னா அந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்கும்னா நம்ம டக்காஷி பத்தி தான் இருக்கும். நம்ம டக்காஷியை பயங்கரமா அச்சிருக்காங்க. அச்சதும் வேற யாரு, நம்ம டோஜன் தான். டோஜன் அச்சு அடியில ஆளால இப்போ ரெக்கவரே ஆக முடியல. அந்த அளவுக்கு நிலைமை மோசமாயிடுச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது இந்த விஷயத்த நான் நம்பணும் அப்படின்னு சொல்றீங்களா? இதை பண்ணது வெறும் ஒரே ஒரு பர்சன், அதுவும் டக்காஷி மாதிரி ஒரு எஸ்ரங் ஹண்டருக்கு இந்த மாதிரி நிலைமையா அப்படின்னு தான் ஒரு ஆச்சரியமா இருக்காரு. சரி, இந்த விஷயத்தை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம், இதை நான் ரிப்போர்ட் பண்ணிடுறேன். சரி, நீங்க சாண்ட்ரம்க்கு நியரா இருக்கிற அந்த ரிஃப்ட்டுக்குள்ள போனீங்களே, அன்யூஷுவலா நீங்க ஏதாச்சும் பாத்தீங்களா? ஆனா நம்ம ஆளுங்க இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, இந்த ரிப்போர்ட்ல இருக்க அந்த பர்சன் டோஜன், அவன் என்ன வரலையா? அவனுக்கு ஏதோ வேலை இருக்கான், அதை முடிக்கணும்னு சொல்லி அவன் போயிருக்கான். இதுக்கப்புறம் சீன் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போகுது. அங்க டக்காஷி முழிச்சிக்கும் போது ஆளு ரொம்ப பயந்து போயிடுறான். ஏன்னா கண்ணு முன்னாடி டோஜன் இருக்கான். டோஜனும் ஒரு பொக்கேவோட வந்திருக்கான். நான் அஃபிஷியலாக உன்னை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கே வந்தேன். அந்த இடத்துல பால் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த அவன் எடுக்கிறான். அதை கண்ணு கிட்ட வைக்கும் போது டக்காஷியோட கண்ணே ஒரு மாதிரி ஆகுது. அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது அந்த பால் மாதிரி இருக்கிற அந்த விஷயம் அது அந்த உல்ஃபோட கண்ணு தான். அந்த கண்ணை வச்சு யாரை வேணாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே விஷயம் தான் இங்கேயும் அவனுக்கு ஏற்படுது. சீக்கிரமா எனக்கு அந்த இன்சிடென்ட்டை பத்தி சொல்லு. என்ன மாதிரி ஒரு ட்ராஷால கொரியன்களுக்கு நிறையவே பிரச்சனை வந்திருக்கு. இதுக்கப்புறமும் எதுவும் சொல்றான், ஆனா நம்மளுக்கு அது காட்டல. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன் இது என்ன விஷயம்னு. இவன் என்ன சொல்லியிருப்பானா, யார் இவனை அனுப்புனா அதை தான் சொல்லியிருப்பான். அதாவது கேங், அதாங்க கேங் பியோ.
அவன் தான் அனுப்பியிருப்பான். அவனை பத்தி நம்ம ஹீரோக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். அதனால தான் நம்ம ஹீரோ போகும்போது அங்க ரொம்ப கோவமா இருப்பான். இதுக்கப்புறம் நம்ம டகாஷியோட நிலைமை ரொம்ப மோசமாயிருக்கும்ல. அந்த விஷயம் நியூஸ் மீடியான்னு எல்லா இடத்துக்கும் பரவுது. இந்த விஷயம் தான் ஒரு ட்ரெண்டிங்கான நியூஸா இருக்கு. டகாஷியோட நிலைமை இப்படி ஆனதுக்கு காரணமும் நம்ம டோஜன் தான். முக்கியமா நம்ம டோஜன் அவன் வந்து ஒரு எஸ் ரேங்க் ஹீரோ அப்படின்னு எல்லாருக்குமே அங்க தெரிய வந்துச்சு. அங்க இதை பத்தி தான் ஒரு 2 பேர் பேசுறாங்க. வயசானவரா இருக்காருல்ல, இவரோட பேரு நெட்வாங்கு. அங்க அவரும் அசிஸ்டன்ட் கிட்ட அதே விஷயத்த பத்தி தான் கேக்குறாரு. நான் கேள்விப்பட்டேன் அவங்களே அந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணிட்டாங்க. அது என்ன உண்மையா? ஆமா சார், நீங்க சொல்றது உண்மைதான். ஏன்னா இந்த விஷயம் உண்மையா நடந்திருக்கு. இந்த விஷயம் தான் நாளுக்கு நாள் எல்லா இடமும் பரவிக்கினே இருக்கு. இத்தனைக்கும் ஜப்பானோட ஹீரோ அசோசியேஷன் அவங்களே இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கினாங்க. அதனாலேயே அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றதையும் நிறுத்திட்டாங்க. ஆனா எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, நம்ம டகாஷி அவன் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அவன் மன்னிப்பு கேட்டு பின் வாங்கிட்டான். யாக்குசாவா இருந்துட்டு அவன் எப்படி மன்னிப்பு கேட்க முடியும்? ஏதோ ஒரு விஷயம் வந்திருக்கு. அதனால தான் ஜப்பானோட ஹீரோ அசோசியேஷன் அவங்களே இந்த விஷயத்த அவாய்ட் பண்றாங்க. ஆமா சார், நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு சரியா தெரியல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சியோ டோஜன் இந்த பையன் இருக்கான்ல, எல்லாரோட அட்டென்ஷனையும் இந்த பையன் இழுக்க போறான். ஹீரோஸோட பேலன்ஸே ஷேக் ஆனாலும் ஆச்சரியம் இல்ல. நான் கொரியா கிட்ட இப்போ இன்னொரு ஒரு எஸ் ரேங்க், அதாவது நம்ம டோஜனும் சேர்ந்துட்டான். இதுக்கப்புறம் சீன் அப்படியே ஒரு ஹோட்டலுக்கு வந்து அந்த இடத்துல புதுசா அண்டர்ஸ் எல்லாம் வந்தாங்களே, அவங்க எல்லாருமே இப்போ நல்லா ஒன்னாயிட்டாங்க. அங்க பார்ட்டியும் இன்னமும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போகுது. அதுக்காக நம்ம ஜூயாங் அங்க குளிச்சுன்னு இருக்கா. இதுக்கப்புறம் அந்த பார்ட்டி ஆரம்பிக்குது. அங்க டவுட்டே இல்ல, இந்த பார்ட்டியோட ஸ்டாரே நம்ம சியோ டோஜன் தான். அங்க எல்லாரோட கண்ணும் நம்ம ஹீரோ மேல தான் இருக்கு. அங்க எல்லாருமே நம்ம ஹீரோ பத்தி தான் பேசின்னு இருக்காங்களே. அங்க ஜங்கோ நம்மளுக்காக விளக்குறா. என்னன்னா, நம்ம ஹீரோ எப்போ டகாஷி அங்க தோக்கச்சானோ அப்பத்துல இருந்து இந்த விஷயம் தீயா பரவி இருக்கு. எல்லாருமே அதை பத்தி தான் பேசின்னு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோ மேல எந்த விதமான காயமும் இல்ல. ஒரு எஸ் ரேங்க் ஹீரோவை அசால்ட்டா அவன் தோக்கடிச்சிட்டான். அங்க எல்லாருமே பேசும்போது ஜூயாங்கோ அது எல்லாத்தையுமே பார்த்துன்னு இருக்கா. ஆனா ஏன் தெரியல, ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவ சோகமா இருக்கா. அங்க இப்படி இவ யோசிக்கும் போது ஜூயாங் கிட்ட அவ சொல்றான், ஜூயாங் நம்ம வந்து டோஜன் கிட்ட நம்மள கம்பேர் பண்ணா நம்மலாம் ஜஸ்ட் ஆர்டினரியான பர்சன் மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ஆனா அவ சொல்றத அவ கேட்கவே இல்ல. வேற ஏதோ ஒரு விஷயத்த அங்க யோசனை இருக்கா. ஜூயாங் நான் சொல்றத நீ கேட்டு தானே இருக்க? ஆமா, இவளுக்கு என்ன ஆச்சு? எதனால இவ இந்த அளவுக்கு சோகமா இருக்கா? அப்புறம் தான் அவ டோஜனை பாக்குறா. டோஜன் பக்கத்துல ஏதோ ஒரு பொண்ணு இருக்கா. இந்த பொண்ணோட பேரு குளோரியா டெய்லரு, அமெரிக்காவோட எஸ் ரேங்க் ஹீரோ. அதே டைம்ல உலகத்திலேயே ரொம்ப அழகான பொண்ணுங்க பட்டியல்ல இவ தான் ஃபர்ஸ்ட். அங்க குளோரியாவும் நம்ம ஹீரோவும் நல்லா பழகின ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசுவாங்களா. இதை பாக்குற ஜங்கு அப்படியே பின்னாடி அடிக்கிறான். ஏய் நீ என்ன பண்ண இருக்க? போதும், இந்த மாதிரி சுங்கி மாதிரி உட்காந்து இருக்காத. எதுக்காக கம்முன்னு உட்காந்து இருக்க? போய் ஏதாச்சும் பேசு. அங்க இதையும் நம்ம ஹீரோ நோட் பண்றான். அவளுக்கு என்ன பேசணும் அப்படின்னு தெரியல. ஒரு மாதிரி தயக்கத்தோட வர நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பா இருக்கும். இதை பாக்குற குளோரியாவும் சரிப்பா நீங்க பேசுங்க, நான் அப்புறமா பாக்குறேன் கேசல் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஆமா, யார் அந்த கேஸ்ல? அது நாதான். என்ன டோஜன் நீ சொல்லவே இல்ல, உனக்கு இங்கிலீஷ்ல பேர் இருக்கா? ஆமா, இதுக்கு முன்னாடி என்னோட பேரு கேசல், இப்பதான் என்னோட பேரு டோஜன். இந்த கேசல் இந்த பேரு வந்து அவனோட பழைய வாழ்க்கையோட பேரு. அந்த பேரை தான் ஆளு இங்க சொல்லியிருக்கான். ஆமா, நீ அப்ராட்ல வாழ்ந்தியா நான் சின்ன வயசுல? ஆனா உன்னோட ரெக்கார்ட் சேர்த்து பார்த்த வரைக்கும் நான் அந்த மாதிரி எந்த விதமான விஷயமும் பார்க்கலையே. ஆனா ஏதோ ஒண்ணு, எதுக்காக இந்த விஷயத்த பத்தி நீ என்கிட்ட சொல்லவே இல்ல? அங்க இது எல்லாத்தையுமே கேங்கோ பார்த்துன்னு இருக்கான். யாருன்னு தெரியுதா? அதாங்க நம்ம ஹீரோவோட ஸ்டெப் மாம் கிட்ட கான்ட்ராக்ட போட்டு நிறைய பணத்தை வசூல் பண்ணலான்னு பார்த்தானே, அதே எஸ் ரேங்க் ஹீரோ தான். ஆளு அங்க மனசுலயே யோசிக்கிறான். அந்த டகாஷி கிட்ட நான் சொன்ன பாத்தியா, வெறும் ஒரு சிங்கிள் பர்சன் இந்த டோஜனை தோக்கடிக்க முடியல. அவனை நான் என்ன சொல்றது? சரி ஏதோ ஒண்ணு, நானே அவனை கிளியர் பண்ற வேண்டியதான். இப்படி ஆளு யோசிக்கும் போது அவன் காதுல ஜூயாங் சொல்ற விஷயம்லாம் அப்படியே விழுது. டோஜன் நீ ஜாக்கிரதையா இருக்கணும். யாருக்கு தெரியும், அந்த டகாஷி அவனோட ஆளுங்க உன்னை தேடி வரலாம். அவனுக்கு ஏகப்பட்ட கனெக்ஷனும் இருக்கு. அப்படி இருக்கும் போது அவங்க திடீர்னு அட்டாக் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. அதை பத்திலாம் நீ கவலைப்பட வேணாம். அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல, நான் பாத்துக்கிறேன். ஏன்னா என்னதான் அவங்க நேரடியா என்ன அட்டாக் பண்ண வந்தாலும் என் முன்னாடி அவங்க சின்ன பசங்க மாதிரி தான் அசால்ட்டா அவங்களோட கதையை முடிக்க முடியும். அவங்கலாம் என் முன்னாடி எதுவுமே இல்ல அப்படின்னு அவன் சொல்லுவானா. இந்த விஷயம் நம்ம டகாஷிக்கும் கேக்குது. அங்க ஆளுக்கும் புரியுது, இவன் வேணும்ட்டே இதை சொல்லியிருக்கான் எனக்கு கடுப்பேத்தணும்னு. ரொம்ப கோவத்தோட நம்ம ஹீரோ பார்த்து அவன் சொல்றான், இவனை என்னோட கையால தான் நான் கொல்ல போறேன். நெக்ஸ்ட் சீன்ல ஜங்கோட டீம் டோஜனு ஜூயாங்க எல்லாருமே வேற ஒரு ரிஃப்ட்டுக்கு போறாங்க. இந்த இடத்துல போகும்போது நம்ம ஜங்குக்கு லைட்டா பயமா இருக்கும். ஆமா என்ன நீ பாட்டுன்னு முன்னாடி போற? அட என்னப்பா நீ, நம்ம கூட 2 எஸ் ரேங்க் ஹீரோஸ் இருக்கும் போது நம்ம எதுக்காக பயப்படணும்? ஆமா அப்படி இருக்கும் போது பிரச்சனை அந்த அளவுக்கு இருக்காது. இந்த நம்பிக்கையோட எல்லாருமே என்டர் ஆகுறாங்க.
ஆனால் உள்ளே வந்தோடனே ஏன் தெரியல நம்ம டோஜனுக்கு ஏதோ ஒரு விஷயம் அங்கே சரியா பண்ணல. ஆமாம், என்ன ஆச்சு டோஜன், ஏதாச்சும் பிரச்சனையா? ஜூயாங், உன்னால் அதை ஃபீல் பண்ண முடியலையா என்ன? என்னது, எனக்கு புரியல, என்ன ஃபீல் பண்ணோம்? ஜங்கு, உனக்கு ஏதாச்சும் வித்தியாசமாக ஃபீல் ஆகுதா என்ன? இல்லையே, எனக்கு ஒன்றும் அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகலையே. ஆனால் நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியுது மானாவோட கான்ட்ராக்ஷன் அது இன்னமும் ரைஸ் ஆகுது. சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால் மானா இன்னமும் அதனால்தான் நம்ம டோஜன் இப்படி யோசிக்கிறான். வேற ஒரு பக்கத்தில் ஏதோ ஒரு ஃபோனில் 23.61%, இது அவ்வளோதான், 30% ரீச் பண்ண அந்த அளவுக்கு டைம் எடுக்காது அப்படின்னு ஒரு மிஸ்டீரியஸான பர்சனும் அந்த ஃபோனை பார்த்துக்கின்னு சொல்கிறான். இவங்கெல்லாம் என் முன்னாடி இருக்க ஒரு கேவலமான பூச்சி மாதிரி தான். அப்படி இருக்கும் போது இவங்கெல்லாம் என் முன்னாடி எதுவுமே இல்லை, அசால்ட்டாக கொன்றுவேன். இவன் யாரு என்ன அப்படின்னு அந்த அளவுக்கு இன்னமும் ரிவீல் பண்ணல. போக போக நானும் ரிவீல் பண்ணுறேன். அந்த இடத்துல ஜங்கோட ஆளுங்க வரும்போது ஏன் தெரியல அவங்களோட பாடி ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அங்கே நெஞ்சு வலிக்குது. என்ன இது, என்னால் சரியாக மூச்சு விட முடியல. அங்கே இப்போதான் ஒருத்தங்களுக்கு ஃபீல் ஆகுது. நம்ம ஹீரோவாலையும் அதை ஃபீல் பண்ண முடியுது. முன்ன இருந்ததை விட மானாவோட டென்சிட்டி அது இன்னமும் அதிகமாயிடுச்சு. இவன் நம்ம ஜூயாங் அவளாலையும் இப்போ ஃபீல் பண்ண முடியுது. திடீர்னு நம்ம ஜூயாங்க்கும் டோஜனுக்கும் ஆபத்து வர மாதிரி சென்ஸ் ஆகுது. இங்கேயே இந்த எபிசோட முடியுது. கண்டிப்பாக இது அந்த பர்சனோட வேலையாக தான் இருக்கும். யார் என்ன எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். வீடியோக்கு மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போதான் தொடர்ந்து இன்னமும் நிறைய எபிசோட்ஸை என்னால் அப்லோட் பண்ண முடியும். இதுக்கு அந்த டைமில் அந்த அளவுக்கு சாப்டர்ஸ் ஒன்றும் வரல, இப்பயும் அந்த அளவுக்கு வரல. இது ரொம்ப டிலேவாக தான் வர்றாங்க. வந்ததே ஏதோ ஒரு 10 சாப்டரோ தான். ஸோ சீக்கிரமாக 1 by 1 பார்த்துடலாம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.